இங்க ஏஞ்சல்ன்ற குட்டி பொண்ணுக்கு செடி வளர்க்க ரொம்ப பிடிக்கும். ஆனா அவளுக்கு சைக்கிள் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கும். ஆனா அவங்க அப்பா குடிக்காரரா இருக்கிறதுனால அவங்க அம்மா கொடுக்குற கொஞ்சம் காசை வாங்கி தான் உண்டியல்ல சேர்த்து வைப்பா. நம்ம அம்மா கொடுக்குற ₹1 சேர்த்து வச்சு என்னைக்கு நம்ம சைக்கிள் வாங்குறது, வேற ஏதாச்சும் யோசிப்போம் அப்படின்னு யோசிக்கிறா. அதனால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு திங்ஸ் வாங்கி கொடுத்து அவங்க கொடுக்குற சில்லறை எல்லாத்தையுமே உண்டியல்ல சேர்த்து வைக்கிறா. ஒரு நாள் இவன் நடந்து போறப்ப ₹100 கிடைக்குது. அதை எடுத்து கோயில் உண்டியல்லே போட்டு வந்துடுறா. அதை அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா, நான் ஓனர் கிட்ட ₹100 அரிசி வாங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், நம்ம பொண்ணுக்கு கடவுளா கொடுத்த ₹100 கூட எடுத்துட்டு வர தெரியல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. டீ தூள் குடுமா, எதுக்குமா வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொன்னதுக்கும் செடியை தூக்கி ஒரு நாள் உடைக்க போறேன் அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. மறுநாள் பார்த்தா அந்த செடி உடஞ்சு கிடக்கு. அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டா, ஆடு தள்ளி விட்டு போயிடுச்சு, உங்க அப்பா குடிச்சிட்டு கேட்ட திறந்து விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. இப்போ டிவியில தானே புயல் வந்துருச்சு, அதனால உங்களால முடிஞ்ச உதவியே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு டிவி இருக்கிற இடத்துக்கே போயிடுறான். அங்க போயிட்டு அவர்கிட்ட இந்த உண்டியல்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியல, ஆனா அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க, நீயே வச்சுக்கோ பாப்பா இந்த அமௌண்ட் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல இதை நான் சைக்கிள் வாங்க வச்சிருந்த அமௌண்ட், ஆனா அவங்க கஷ்டப்படுறாங்க, நீங்க அவங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. அடுத்த நாள் நியூஸ்ல ஹெல்ப் பண்ண எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணையும் சொல்றாங்க அவளுக்கு சேர்த்து வச்ச உண்டியல்ல கொடுத்துட்டா அப்படின்னு. அது அவங்க அம்மா அப்பாவும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனால பெருமைப்படுறாங்க. இந்த பொண்ணு நைட்டு தூங்கிட்டு இருக்கப்ப அவங்க அப்பா வந்துட்டு, இனிமேட்டு நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு, நீங்க சொன்னதே போதும்பா எனக்கு அப்படின்னு சொல்றா. இவ்வளவு பண்ண அந்த பொண்ணுக்கு அந்த டிவி காரவங்களே அந்த பொண்ணுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துறாங்க. இவ்வளவு அதனால ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறா.